ஹாய் ஆல், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் ஆஃப் கேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி பேண்டன் கேக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது சிங்கப்பூர் மலேசியாலலாம் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஃபேவரட்டான கேக்குங்க. இதில் நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ இல்லை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜெல் கலரோ நான் யூஸ் பண்ணல. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டன்ட் லீவ்ஸோட எக்ஸ்ட்ராக்டை தான் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட நான் கோகோனட் மில்க் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரெண்டுமே நம்ம வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். லீவ்ஸ் வந்து நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கோகோனட் மில்க்கும் ரொம்ப தண்ணியை கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணி அதுவுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம கேக் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 எக்ஸ் எடுத்திருக்கேன். எக் ஒயிட்ஸும் எக் யோக்கும் செப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ எக் ஒயிட்ஸில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி 25 grams ஆஃப் சுகர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம 3 பேட்சஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வரலும் நம்ம இதை மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து டீ கேக் மாதிரி யூஸ் பண்ணும் போது இது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாகவே ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பீட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு வாட்டி இந்த மாதிரி கார்னர்ஸ் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த கேக் வந்து 250 grams வந்துச்சு. ஸோ இது ஒன்ஸ் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா எக் யோக், அதை நம்ம பிஸ்கர் வச்சு பீட் பண்ணி இதில் ஒரு 25 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணி விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரலும் பீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் ஃபண்டன்ட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 15 grams-உம் கோகோனட் மில்க் 20 grams-உம் ஆயில் ஒரு 25 grams-உம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நான் 50 grams ஆஃப் மைதாவும் 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் நான் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 170 டிகிரியில் வந்து ஒரு 5 minutes நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம எக் ஒயிட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அந்த எக் யோக் பேட்டர் இருக்கு இல்லையா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/3 ஆஃப் போர்ஷன், அதாவது 3ல் ஒரு பங்கு ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. செகண்ட் பேட்சுமே இதே ப்ரொசீஜரில் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேர்ட் பேட்ச் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மிக்சரை நம்ம எக் ஒயிட்ஸில் வந்து சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜென்டிலாக இருக்குங்க இந்த கேக். அதே சமயத்தில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுற ப்ரொசீஜரை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஜென்டிலாக இந்த மிக்ஸ் கொடுங்க. இப்போது இந்த மாதிரி ரிப்பன் டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம 5 inch டின் இருக்கு இல்லையா, அது நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அது நல்லாவே நம்ம ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேட்டரை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி டேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு
ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த கேக்கை 170 டிகிரியில் 25 to 30 மினிட்ஸ் டைம் எடுத்ததுங்க எனக்கு பேக் ஆகிறதுக்கு. ஒருத்தரோட ஓடிஜி பொறுத்து டைமிங் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ 20 மினிட்ஸ்லேருந்தே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வச்சு நம்ம கூல்டவுன் ஆக விட்டுடலாம், டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி. ஸோ எக்ஸாக்டாக நான் ஒரு 40 மினிட்ஸ் தான் கூல்டவுன் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்ப ஈகராக இருந்தாங்க இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்திங்களா ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது, ரொம்ப அமேசிங்காக இருந்தது. எங்கள் கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது நம்ம எந்த ஒரு எசன்ஸுமே ஆட் பண்ணாமல் ஒரு குட்டி எக்ஸ்மெல் கூட இதில் இல்லை. ஸோ எனக்கு பேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் 250 கிராம்ஸ் இருந்ததுங்க. இதுவுமே நம்ம ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இது ரொம்ப காட்டன் கேண்டி மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மற்ற கேக்லாம் செய்கிறது, அந்த மாதிரி மெத்தடில் நம்ம இதை பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.